4 பேரும் உட்காந்து என்ன யோசிச்சிட்டீங்க? அந்த போலிதாலி சொன்ன கட்டுக்கதையை நம்பி அதை உண்மை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டீங்களா? எப்படியோ நம்பி திருச்செந்தூர் போனாலாம், எங்கேயோ யதார்த்தமா வந்த கதிரு பாவம் பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அண்ணா பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டேல. உனக்கு ராஜி மேல கோவம் அதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ராஜி சொல்றது பூரா உண்மைதான். ராஜி வேற ஒரு பையனோட பழகிட்டு இருந்தது எனக்கே தெரியும். கதிர் தான் என்கிட்ட சொன்னான். அவன் யாரு எப்படிப்பட்டவனோ என்கிட்ட சொன்னான். ஏண்டா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே சொல்லல? உங்களை எல்லாம் எதுக்கு பயமுறுத்தணும் அப்படின்னு நினைச்சாக்கா நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்கல்ல, அதனாலதான் அவ வீட்டு விட்டு போயிருக்கு. திடீர்னு கதிரோட மாலையும் கழுத்துமா வீட்டுக்கு வந்து நின்னதும் எனக்கே ரொம்ப குழப்பமாய் போச்சு. நேரா முகத்தை கூட பாத்துக்கிட்டு பேச கூட செய்யாத 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு நானும் ரொம்ப யோசிச்சுட்டே தான் இருந்தா. பேர்கிட்ட கேட்க கூட செஞ்சேன். ஆனா அப்ப அவங்க என்னமோ சொல்லி சமாளிக்க தான் செஞ்சாங்க. இப்பதான் எனக்கு எல்லா விஷயமுமே புரியும். நான் சொன்ன கதையை அவங்க நம்பிக்க மாட்டாங்க. நீ போய் நங்கிருத்த சும்மா நச்சுன்னு போட்டுட்டு சொல்லி உன் அண்ணன் அவ அதான அந்த ஓடுகாலி அனுப்பி வச்சாளா? எல்லாத்துக்குமே சந்தேகப்பட்டு இருந்தா எதுவுமே பண்ண முடியாது. இப்ப என்ன பண்ண சொல்ற? சொல்லு. கடை அடிச்சு கடை வந்து போடுமா? அண்ணன் அண்ணி எல்லாம் சொல்லிட்டா அமோகமா கடை வந்து வச்சலாம். சந்தோஷமா விருந்து வைக்கலாம். விருந்து வச்சு மூக்க முடிக்க சாப்பிடலாம். வச்சலாமா? சொல்லு பண்ணி சொல்லு. வச்சலாமா? பாதி நகை வந்துருச்சு. 32 சவன்கள் இருக்கு. நம்ம கிட்ட இருந்து 60 சவன் போச்சு. மீதி இருக்க நகை ஆண்டிய வீட்டுல தான் இருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லி போலீஸை கூட்டு வந்து அவன் வீட்டுல தேடலாம்னு சொல்றேன். நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா சம்மந்தியாச்சே. சம்மந்தி வீட்டுக்கு போலீஸ் கூட்டு போக முடியுமா? ஐயோ முடியாது. கேலாம் நீங்க வீட்டுல வச்சுப்பீங்களா இல்ல உங்க பொண்ணுக்கு கொடுப்பீங்களா? அது உங்க விருப்பம். இந்தாங்க நீ மனசுல நினைச்சிருக்க கண்டபடி பேசுற நகை தூக்கி அடிக்கிற இதெல்லாம் என்ன பழக்கம்? அவ ஒரு புது கதையை ஃபார்ம் பண்ணி நீலக்கண்ணி வச்சோன்னா நடந்த எல்லாத்தையும் மொத்தமா வந்துட்டீங்க. ஏன்னா பட்ட அவமானம் எல்லாம் பஞ்சா உங்களுக்கு பறந்து போயிச்சானே. நான் அப்படி உங்ககிட்ட சொன்னா ஒரு பவுன் சந்தோஷமா இருக்கு. நிறுத்துடா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. நான் ஏன் நிறுத்தணும்? டேய் நானும் பாத்துட்டு தானே இருக்கேன். கொஞ்ச நாளா நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. சின்ன அப்படிதான் 1000 பேசும். நான் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமான்னு யோசிக்க கூட செய்யாது. நடந்த விஷயத்துல ராஜி சொன்ன எல்லாமே உண்மை. உங்களையோ உங்க குடும்பத்தையோ அசிங்கப்படுத்தவே இல்லை. நீங்க அசிங்கப்படுறதுல இருந்து அவன் காப்பாத்தி தான் இருக்கான். நம்மகிட்ட தான் நான் சொல்லுவேன். மயிலு வாமா வா. நீ என்னமா இந்த பக்கம் என்னமோ புதுசா வந்த மாதிரி கேக்குறீங்க? சமய கட்டு தானே, நான் எப்பவும் வரது தானே. நான் வந்தல, அப்போ நீங்க 3 பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்கல்ல, டக்குன்னு என்ன பார்த்ததும் பேச்ச நிறுத்திட்டீங்க. இப்ப என்ன துரத்துறீங்க? நாங்க எங்க துரத்தணும்? உன்னை ரெஸ்ட் தானே எடுக்க சொன்னோம். ஒன்னும் இல்லக்கா, நகை விஷயத்துக்காக அத்தை ராஜியை திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா திட்டின மாதிரி தெரியலையே, ஏதோ பாசமால பேசிட்டு இருந்தாங்க. ஆமாடி, நான் இவகிட்ட பாசமா தான் பேசினேன். பாசமா ஏமா இப்படி பண்ணேன்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நான் மாமியார் தானே. மாமியார் பாசமா பேசினாலும் மருமகளுக்கு திட்டுற மாதிரி தான் தெரியும். ஏன் அத்தை, இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு ராஜி உங்ககிட்ட சொல்லல? கதிர் தம்பி கூட உங்ககிட்ட சொல்லல? அக்கா கதிர் சொல்லிருந்தா அத்தை மாமா கிட்ட போய் சொல்லிப்பாங்கல்ல. ஆமால, ஆனாலும் கதிர் தம்பி வயசுல சின்னவளா இருந்தாலும் மனசுல பெரிய ஆள் தான். நான் வரேன். ஆமா அக்கா, அவங்க வரும்போது நம்ம ஏதோ ரகசியம் பேசணும்னு நினைச்சு போறாங்க. அவ வெகுளியா பேசினாலும் சில விஷயம்லாம் சரியா தானே பேசிடுறா. கொஞ்ச நேரம் முன்னாடி கூட எப்படி கேட்டா பாத்தியா? இத பத்தி தான் நீங்களும் ராஜியும் ரகசியம் பேசுனீங்களான்னு கரெக்டா